ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது, டிசம்பர் மாதம் முடியக்கூடிய இந்த ஒரு சில நாட்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களானது விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்களை நீங்கள் எல்லாம் பார்க்க இருக்கீங்க அப்படின்றத பற்றிலாம் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். ஸோ ரெண்டுமே கலந்தே நடக்க இருக்குது. என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கான பொதுவான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரகநிலைகளை பொறுத்து தான் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நிதி நிலையாக இருக்கட்டும், ஆரோக்கியம், இப்படி எல்லா விஷயங்களையுமே தீர்மானிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டிசம்பர் 15ஆம் தேதி அன்றைக்கி தான் சூரியன் பயிற்சியானார். ஸோ டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே விருச்சிக ராசியில் தான் சூரியன் இருந்தார். அதுக்கப்புறமா தான் தனுசு ராசிக்கு பயிற்சியானார். அதே போல் செவ்வாய் மாதத்தினுடைய தொடக்கத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களோடு இணைந்து முதல் வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் விரயஸ்தானமான 12வது வீட்டுக்கு பயிற்சியாயிருக்காரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் டிசம்பர் இறுதி வாரம் வரைக்குமே விருச்சிக ராசியில் தாங்க இருக்க போகிறாரு. இந்த மாதத்தினுடைய இறுதியில் அவர் தனுசு ராசிக்கு பயிற்சியாயிருவார். அதே போல் அடுத்ததாக குரு பகவான் மாதத்தினுடைய தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து 8வது வீட்டுக்கு பயிற்சியாயிருவார். ஸோ இந்த கிரகநிலைகள் தான் முக்கியமாக இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள். இதனுடைய அடிப்படையில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஆளுமை திறனானது அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிசம்பர் மாதம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகி நல்ல ஒரு நிலையானது கிடைக்கும். தன்னம்பிக்கையும் உயர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுடைய துணிச்சல் ஆனது அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களுக்குமே துணிச்சலாக முடிவெடுத்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு நேரம். செவ்வாய் மற்றும் சூரியன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. ஸோ செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அதிகமாக கோபங்கள் ஏற்படும். ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும், அது அவசியமானது. குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள், புதிய வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமும் கூட. இருந்தாலும் நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, டிசம்பருடைய முதல் பாதியில் செலவுகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ முதல் பாதியில் செலவுகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட பிற்பாதியில் நிறைய நிதி ஆதாயங்களானது கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு மாதத்தினுடைய தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ குறைஞ்சி மாத இறுதி வரும்பொழுதெல்லாம் உங்களுடைய செலவு எல்லாம் குறைஞ்சி சேமிப்பு அதிகரிக்க துவங்க ஆரம்பிச்சிடும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க இந்த டிசம்பர் முழுக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நிதி சார்ந்த விஷயங்களில் அதிகமாக நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த டிசம்பரில் கவனமாக இருக்கணும். தொழில் மற்றும் வேலை இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இது வரைக்குமே கவனிக்கப்படாத உங்களுடைய கடினமான உழைப்பு இப்போ மற்றவர்களுடைய பார்வைக்கு கவனிக்கப்படும். ஸோ யாரும் கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை, நீங்கள் எவ்வளோ கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்றதெல்லாம் யாருக்கும் புரியாமல் தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இனி அப்படிலாம் இருக்காது. ஸோ வேலைக்கு இருக்கக்கூடிய இடத்துல உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயங்கள் வர ஆரம்பிக்கும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்களுடைய திறமைக்கும் அவங்களுடைய உழைப்புக்கும் தகுதியான வேலைகள் கிடைக்காது. ஸோ அதை விட கம்மியான வேலைகளை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போது உங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. ஸோ அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திறமைகள் பாராட்டப்படும். உயர் அதிகாரிகளோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஓனரோ உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. அதே போல் வேலையிலையும் புதிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்குவீங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஏற்றம் கொடுக்கும். ஏன்னா தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படி தான் இந்த மாதத்தினுடைய தொடக்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். டிசம்பர்லேயே உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். டிசம்பருடைய ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் இன்னும் அதிகரிக்கத்தான் ஆரம்பிச்சிருக்கும். மாதம் நாட்கள் போக போக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக தான் நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய பணியில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆற்றலோடு இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வேலை செய்கிறதுக்கு தயங்காமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக செய்யுங்க. உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வேலைகளை செய்கிறது
அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஸ்மார்ட் ஒர்க்காக நீங்கள் பண்ணும் பொழுது இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். நிறைய பலன்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. காலகட்டங்கள் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆரோக்கியம் கொஞ்சம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது. காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது அப்படின்றதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். காய்ச்சல் வருது, சளி பிடிக்கிறது, அலர்ஜி, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்படியே கண்டுக்காமல் விடாமல் உடனடியாக வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அதே போல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மன அழுத்தமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ மன அழுத்தம் குறைஞ்சி நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை வந்து செய்யுங்க. ஒரு சிலருக்கு உடற்பயிற்சி செய்கிறது பிடிக்கும், தியானம் செய்கிறது பிடிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாடல் கேட்குறது, உங்களுக்கு பிடித்தமான படங்கள் வரைகிறது, படங்கள் பார்க்குறது, என்ன பண்ணால் உங்களை மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க முடியுமோ அது வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் மனமாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், ரெண்டையுமே வந்து பலப்படுத்தி கொடுக்கும். ஸோ மனமும் சரி, உடலும் சரி சோர்வடையாமல் இருக்கணும் அப்படின்னா பிடித்தமான விஷயங்களை செய்யும் பொழுது, நமக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதை செய்யும் பொழுது தான் வந்து சோர்வடையாமல் இருக்கும். யாருக்குமே வந்து பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லை என்ன ஒரு விஷயத்தை கொடுத்து கஷ்டப்படுத்துறதுனாலையோ அவங்களுடைய மனசு வந்து சோர்வடைய தான் ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்தில் எந்த விதமான நல்ல ஒரு ரிசல்ட்டுமே பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கோ அதை செய்யுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அடுத்தவங்களுக்காக எதையும் வந்து இந்த காலகட்டங்களில் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னாவே போதும். உடலும் மனமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கடினமான ஒரு உழைப்பு தேவைப்படுது. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஏன்னா கவனச்சிதறல் அதிகமாக ஏற்படும். ஸோ கவனச்சிதறல் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது நீங்கள் முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேஷனோடு வந்து படிக்கணும். அப்போ தான் தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண்களை வாங்க முடியும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்களோ, ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு பல வருஷங்களாக இருக்கும். ஆனால் இப்போது அந்த பிரச்சனை மீண்டும் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்ப உறவுகள் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பதற்றமாகவே இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்கோங்க. உங்களுக்கு தெளிவான முடிவெடுக்க தெரியல அந்த விஷயத்தில் அப்படிங்கும் பொழுது பெற்றோர்களுடைய ஆலோசனைகளோ, இல்லை உறவினர்களோ, நண்பர்களோ, உங்களுடைய நலம் விரும்பிகளோ, யாருடைய ஆலோசனைகளையோ நீங்கள் வந்து கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அது உங்களுடைய சிக்கலை தீர்க்க முடியாமல் போயிடும். ஸோ சிக்கலை தீர்க்கணும் அப்படின்னா அதற்கான தெளிவான முடிவு கண்டிப்பாக இருக்கணும், தெளிவான தீர்வு இருக்கணும். அது யாருக்கிட்ட கிடைக்குதோ அவங்கள்ட்ட நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு பலருக்கும் பார்த்திங்கன்னா திருமண பாக்கியமானது தடைப்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் இந்த டிசம்பரில் பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. ஸோ டிசம்பருடைய எண்ட்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள், வரன்கள்லாம் வரும். கட்டாயமாக 2026 உங்களுக்கு புத்தாண்டில் புதுமையான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருமண தடை அப்படின்றதெல்லாம் விலகி திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுமூகமாக முடியும். உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் எடுக்கணும். அப்போ தான் வந்து உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும். ஏன்னா பேசக்கூடிய பேச்சு தான் இப்போ பல பிரச்சனைகளுக்கு காரணமாகவே போய் முடிஞ்சிடுது. எந்த இடத்துல என்ன மாதிரி பேசணும், எதை பேசணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்காமல் நம்ம மனசில் பட்டதை அந்த இடத்துல அப்படியே வந்து பேசிட்டு வந்துடுறோம். அதுவே வந்து பல பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாக போயிடுது. நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயங்களில் கூட என்ன இருக்குது அப்படின்றத யாரும் இப்போ புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ ஒரு சில நேரங்களில் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். இந்த டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய வழிகளில் உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்றதனுடைய முன்னோட்டமாகவே உங்களுக்கு இந்த டிசம்பர் வந்து இருந்துடும். ஸோ என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக போகிறீங்களோ அதுக்கான ஒரு முன்னோட்டம் எல்லாத்தையும் இதில் நீங்கள் பார்த்துருவீங்க. ஒரு வேளை ஒரு சிலருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிது அப்படின்னா இப்போவே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இல்லைனா அதுக்கான ஒரு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது, நீங்கள் செலக்ட் ஆகி வெயிட்டிங்கில் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளும் அப்படி தான். நல்ல மதிப்பெண் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னா அதற்கான உழைப்புகளை எல்லாத்தையும் நீங்கள் இந்த டைமில் போட்டு தான் ஆகணும். ஸோ இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே கவனமாக செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் ராசிநாதனாக இருக்கிறதுனால விருச்சிக ராசி என்பவர்கள் நீங்கள் யாரையும் வழிபாடு செய்ய வேணாம். முருகப்பெருமானை மட்டும் வழிபாடு செய்யுங்க. குருவினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும், சுப விஷயங்கள் நடக்கும். ஸோ குருவினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். கண்டிப்பாக சனிக்கிழமையாக பார்த்து ஏழைகளுக்கு தானம் கொடுங்க. ஸோ சனிக்கிழமையில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு சனி பகவானுடைய ஆசைகளை பெற்றுக் கொடுக்கும். ஆதரவற்ற இல்லங்கள், முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுடைய கைகளாலே செய்யுங்க, இன்னும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்.
இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விருச்சக ராசி இல்லைன்னா லக்கணத்தை இருக்கக்கூடியவர்களுக்கு ராசி லக்கணத்தில் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. ஸோ இதனால தான் உங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களானது இந்த டிசம்பரில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. பாட்டு, இயல், இசை, நாடகம், நடனம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் வந்து செய்யறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ரொம்ப நாளாக நடக்காததெல்லாம் கூட இப்போ நடந்து முடியும். நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அஷ்டமத்தில் குரு இருக்காரு அப்படின்றதுனால தேவையில்லாத சகவாசங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க. இமெயில் போடுறது, ட்விட்டரில் யூஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய பெயர் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து கவனமாக செய்யுங்க. 2வது இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்தான். சனியுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவானால் உங்களுக்கு கண், முகம், பல் இது போன்ற இடங்களில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கவனத்தை எடுத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த பதிவில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது, டிசம்பர் 31க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.